சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். உலக இயந்திரத்தின் சக்கரத்திலிருந்து தப்பி ஓடாதே, மாறாக அதன் உள்ளேயே நின்று கொண்டு கர்மயோகத்தின் இரகசியத்தை கற்றுக்கொள். எந்திரத்தின் உள்ளே இருந்து சரியானபடி வேலை செய்வதன் மூலம் அதிலிருந்து வெளியே வந்துவிடுவது சாத்தியமே. நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பிறகு சூட்சும தன்மையை அடைகிறது. மீண்டும் சிறிது காலத்திற்கு பிறகு அது வெளிப்பட்டு வந்து தனக்கு உரிய பலன்களை தருகிறது. இந்த பலன்களே மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. மனிதன் தனது வாழ்க்கையை தானே உருவாக்கிக் கொள்கிறான். தனக்குத்தானே அமைத்து கொள்ளும் விதிகளை தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல. என்னுடைய லட்சியத்தை உண்மையில் ஒரு சில சொற்களில் சொல்லி முடித்து விடலாம். அதாவது, மக்களுக்கு அவர்களுடைய தெய்வீகத்தன்மையை எடுத்து போதிப்பதும், வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அதை எப்படி வெளிப்படுத்தி காட்டுவது என்பதை எடுத்து சொல்வதும் தான் அது. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவை ஆகும். அத்துடன் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு இருந்தாக வேண்டும். எப்போதும் விரிந்து மலர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கையாகும். சுருங்கி விடுவது மரணம்தான். தன்னுடைய சொந்த சுக வசதிகளை மட்டும் கவனித்து கொண்டு சோம்பல் வாழ்க்கை வாழும் சுயநலக்காரனுக்கு நரகத்திலும் கூட இடம் கிடைக்காது. தனக்கு ஆண்டவன் கொடுத்துள்ள அறிவாற்றலை பயன்படுத்தாமல் கண்மூடித்தனமாக நம்புகிறவனை மன்னிப்பதை விட, தன்னுடைய பகுத்தறிவை முறையாக பயன்படுத்தி நம்பாமல் இருக்கும் ஒருவனை கடவுள் மன்னித்து விடுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.